عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا إلى الجنة. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி புலல் கோமானை போற்றி வழிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஷவ்வால் முக்கர்ரம் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஷவ்வால் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய 3வது வார காலத்தில் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வார ஜும்ஆ நமக்கெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு ஜும்ஆவினுடைய தினமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு அமானிதமாக கொடுத்த நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்கள், இந்த சாலிஹான பிள்ளை செல்வங்களுடைய பிற்கால வாழ்க்கை, இக்கால வாழ்க்கை எல்லாமே அவர்களுக்கு நலமாக இருக்க வேண்டும். நம்மை நினைத்து அவர்கள் துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும், அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது பற்றியுண்டான சிந்தனையோடு செயல்படுத்த வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பிள்ளை செல்வங்களை பற்றி கூறி காட்டுகிற போது ஒரு இடத்தில் இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவ்லாத் என்கின்ற வசனத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த சாலிஹான பிள்ளை செல்வங்களை பற்றி நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அலங்காரம், ஒரு அழகு என்று கூறி காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு அல்லாஹ் கொடுத்த பிள்ளை செல்வங்கள் நமக்குரிய பெருமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. இதுக்கு முன்னாடி சொல்லி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா அழகு என்று சொல்கிறான், பெருமை என்று சொல்கிறான். அப்படி சொன்ன அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு ஃபித்னா, குழப்பம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப
நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நமக்குரிய அழகிய வாழ்வியலாக அவர்களை நாம் ஆக்கிக் கொள்கிறோமா, அல்லது நமக்குரிய பெருமையாக அவர்களை ஆக்கிக் கொள்கிறோமா, அல்லது நமக்குரிய சோதனையாக ஃபித்னாவாக நாம் அவர்களை ஆக்கிக் கொள்கிறோமா? இந்த கேள்விக்கான பதிலை பெற்றோர்கள், ஜமாத்தார்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்கள் நமக்குரிய சோதனையா, அல்லது நமக்குரிய அழகா, அல்லது நமக்குரிய பெருமையா? எப்படி நாம் ஆக்கிக் கொள்ள போகிறோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளை செல்வங்களாக நாம் அவர்களை உருவாக்கி கொள்ள போகிறோமா, அல்லது இது ஏண்டா பெற்றோம் அப்படின்னு சோதனையாக நினைக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களாக நாம் ஆக்கிக் கொள்ள போகிறோமா? எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை செல்வங்கள் உங்களுடைய அமானிதத்தில் கட்டுப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை நாம் எப்படி பேணி பாதுகாத்து அதை நமக்கு கொடுத்தவரிடம் எப்படி நாம் திருப்பி கொடுக்க வேண்டுமோ, அதுபோலத்தான் அல்லாஹ் கொடுத்த நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களை அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்படைக்கின்ற போது அப்படிப்பட்ட அமானித செல்வமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளை செல்வங்களை நமக்கு சோதனையாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது, நமக்குரிய ஃபித்னாவாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது, நமக்குரிய பெருமையாக அவர்களை வளர்க்க வேண்டும், நமக்குரிய அலங்காரமாக அழகாக அவர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அவர்களை வைத்துதான் எல்லோருடைய முன்னிலையிலும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே பெற்றோர்களாகிய ஜமாத்தார்களாகிய நாம் சூரியனை விட பிரகாசமுடைய அந்த ஒரு மகுடத்தை சூட்டப்பட்டவர்களாக வலம் வர வேண்டும் என்றால் நம்முடைய பெருமையாக, நம்முடைய அழகான வாழ்வியலை சொல்லி காட்டக்கூடிய பிள்ளை செல்வங்களாக அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். என்றால் எப்படி உருவாக்குவது? அதனால்தான் குர்ஆனிய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், மனித இனத்தின் தந்தையான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்ததுமே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முதலில் கல்வியைத்தான், இல்மைத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். அதனால்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, அந்த சபையில் இருந்த மலக்குமார்கள் உட்பட எல்லோருமே சொன்னார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இந்த துஆவை நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இங்கிருந்து தான் இல்மு வளர்ச்சி அடையும். குர்ஆனிய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், இது சாதாரணமான துஆ அல்ல. மலக்குமார்களுடைய நாவுகளிலிருந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்கிற சன்னிதானத்திற்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். என்ன தெரியுமா இதற்குரிய பொருள்? சுப்ஹானக, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய், லா இல்ம லனா எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, இல்லா மா அல்லம்தனா எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த அறிவை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, நாங்கள் அறிவுடையவர்களே கிடையாது என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மலக்குமார்கள் இந்த துஆவின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், யா அல்லாஹ் நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய், தத்துவ ஞானங்களை அறிந்தவனாக நீதான் இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த
வசனத்திற்குண்டான விரிவுரையை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு அடிக்குறிப்பாக சொல்லி காட்டுவார்கள். நம்முடைய அறிவிற்கு வளர்ச்சி வேண்டும் என்றால் இந்த துஆவை ஓதக்கூடிய பக்குவத்தை, பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் மனித இனத்தின் தந்தையான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலில் அல்லாஹ் தஆலா அவர்களை படைத்ததுமே அவர்களுக்கு முதலில் காட்டியது கல்வியைத்தான், அறிவைத்தான் அல்லாஹ் தஆலா காண்பித்து தந்தார். அதனால் இந்த உலகில் ஒரு சிலர் சொல்வது போல அனுபவ அறிவு இருந்தால் போதும், படிப்பறிவுலாம் இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் பழமொழியே இருக்குது, சலில் முஜர்ரிப வலா தஸ்கலில் ஹக்கீம. அனுபவசாலியிடம் கேள், அறிவாளியிடம் கேட்காதே. இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க கல்வி அறிவுலாம் தேவையில்லை, அனுபவ அறிவு இருந்தா போதும், குறைச்சிக்கலாம். உலகத்தில் நீங்கள் பிணைத்துக் கொள்ளலாம், நாளை மறுமையில் பிணைத்துக் கொள்ள முடியுமா? உங்களுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அந்த அறிவை வைத்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் அறிவு. அதனால்தான் நம்ம சொல்றோம், உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய, நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதல் கல்வி எது? உலக கல்வியா, மார்க்க கல்வியா? நம்ம எல்லாம் உடனே சொல்லிடுவோம் உலக கல்வி தான். ஏன்னா அதுதான் சம்பாதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். அதான் எல்லாரும் கண்ணியமா பார்ப்பாங்க, மரியாதையா பார்ப்பாங்க. மார்க்க கல்வி தான் அடுத்தபட்சம். ஏன்னா ஜிப்பா போட்டு வந்தா கேவலமா பார்ப்பாங்க, இழிவா பார்ப்பாங்க. அதுக்கு அந்த தோற்றத்துக்கு ஒரு பார்வை இருக்குது. அதனால உலக கல்வி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி அல்ல. நீங்க ஒரு விஷயத்தை நன்றாக இந்த ஜும்ஆவினுடைய சிந்தனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சிந்தனை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி சிறந்ததா, அல்லது வெறும் கல்வி அறிவை மட்டுமே கொடுக்கக்கூடிய கல்வி சிறந்ததா? ஒழுக்கத்துடன் கூடிய கல்விதான் சிறந்தது. ஏனென்றால் நமக்கெல்லாம் பெரியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒழுக்கம் இல்லாமல் ஒரு கல்வி இருக்கிறது என்றால் அந்த கல்விக்கு மதிப்பே கிடையாது. ஏன்னா உனக்கு ஒழுக்கமே இல்லை, என்னத்தை நீ படிச்சிருக்கிற, பெரிய பட்டதாரியா ஆயிருக்கிற, உனக்கு ஒழுக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒழுக்கத்தோடு உள்ள அந்த அறிவைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் இல்லையா? அந்த அடிப்படையில ஒழுக்கத்துடன் கூடிய அறிவை கொடுப்பதுதான் மார்க்க கல்வி. உலக கல்வி என்பது ஒழுக்கத்தை கொடுக்கின்றது, ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன? நீங்க என்ன யோசித்து பார்ப்பீர்கள்? இன்ஜினியர் படிச்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம், டாக்டர் படிச்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த மெக்கானிஷியன் என்று இதை படித்தால் இவ்வளவு சம்பாதிக்கலாம், மெரின் இன்ஜினியரிங் என்று படித்தா இதை சம்பாதிக்கலாம், வக்கீல் இது படிச்சோம்னா மாசம் மாசம் இவ்வளவு சம்பாதிக்கலாம், பைலட் வேலை இது சம்பாதிக்கலாம், இது மாதிரி எல்லாமே அந்த சம்பாதிப்பு பணத்தை அடிப்படையாக வைத்துதான் யோசித்து பார்ப்பீர்கள் இல்லையா? ஆனா மார்க்க கல்வியை பாருங்க, அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை தான் அங்கு யோசித்து பார்ப்பீர்கள். இவ்வளவு படித்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைத்து விடுமா? இவ்வளவு படித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் கிடைத்து விடுமா? அதனால குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அல்லிமு அவுலாதக்கும் மஹப்பத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை செல்வங்களுக்கு முதலில் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது எது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை தான் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் என்றால் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார்? அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள்? அவருடைய பெற்றோர்கள் யார்? அவர்கள் பிறந்த இடம் என்ன? அவர்கள் மரணித்த இடம் என்ன? அவர்கள் செய்த சாதனைகள் என்ன? அவர்களுடைய வரலாறு என்ன? அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள்? இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய உங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. இது இந்த உலகத்தில் மட்டும் நாம் சரியாக இருப்பதற்கான அறிவை தருவது மட்டுமல்ல. நீங்க நல்லா யோசிக்கணும். நாளை மறுமையில்
அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து வேண்டும் என்றால் மார்க்க கல்வி கொடுத்தால் தான் உங்களால் அந்த உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு முடியும். மார்க்க கல்வியை கொடுத்தால் மட்டும்தான் இந்த உலகில் அவர்களுக்கு மரியாதை மட்டுமல்ல, நாளை மறுமையும் அவர்களுக்கான கண்ணியம் கிடைக்கும். எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய அர்ஷ் என்கிற சிம்மாசனத்தில் பிரம்மாண்டமாக அல்லாஹ் தஆலா அங்கு இருப்பான். அப்படி இருக்கின்ற போது எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு இருப்பார்கள். 2 பேர் கணவன் மனைவி மட்டும் சிவப்பு நிற ஒட்டகை, அதனுடைய நெற்றி பகுதியிலே வெண்ணிற அடையாளம் இருக்கும். சிவப்பு நிற ஒட்டகை, சிவப்பு நிற குதிரை. இந்த வாகனத்தில் கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்ததும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அந்த கணவன் மனைவி இருவருக்குமே சூரியனை விட பிரகாசிக்கக்கூடிய மகுடத்தை அவருடைய தலையில் அணிவார்கள். தாஜ் என்று அதற்கு சொல்லப்படும் மகுடத்தை அவர்களுடைய தலையில் அணிவார்கள். இப்படி அணிந்ததுமே மக்கள் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே கணவன் மனைவி இருவரும் அந்த குதிரையிலும் ஒட்டகையிலும் அப்படியே வலம் வருவார்கள். மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், என்ன அந்தஸ்து, என்ன அந்தஸ்து. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் எல்லாருக்கும் முன்னிலையில் அரபியர்களிலேயே மிகவும் பிடித்தமான மிகவும் உயர்ந்த விலைக்கு போகக்கூடிய அந்த ஒட்டகை, அந்த குதிரையிலே வலம் வருகிறார்கள். இவர்கள் யார்? அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்திலே இவர்களுக்கு இப்படிப்பட்ட மகுடம் சூட்டப்படுகிறது, இவர்கள் யார் என்று மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக அந்த கணவன் மனைவி இரு தம்பதியரையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய வலதுபுறமாக ஒரு சின்ன பிள்ளை, சிறிய பிள்ளை அமர்ந்திருப்பார். அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளையை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், குர்ஆன் ஓது, குர்ஆன் ஓது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அந்த சின்ன பிள்ளை குர்ஆனை மனனமாக ஓதுவார். 6666 வசனங்கள் அவர் ஓத ஓத, ஒவ்வொரு வசனம் ஓத ஓத அந்த பெற்றோர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் இப்படி பார்த்தவங்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மேல எவ்வளவு பெரிய அந்தஸ்தா! அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் குர்ஆனை மனனம் செய்தவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தா! எல்லோரும் பார்ப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், இவர்கள் யார் என்று தெரியுமா? தான் பெற்ற அந்த பிள்ளையை தனக்குரிய பெருமையாக இன்று அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். தான் பெற்ற பிள்ளையை தனக்குரிய அழகாக மக்களுக்கு முன்னிலையில் இந்த மறுமையிலே அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். இந்த அந்தஸ்து, இதுதான் உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை. இதற்கு முன்பு ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீர்கள் அல்லவா, அது அழிவு குறைந்த வாழ்க்கை, அதுதான் உலக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எல்லா விதமான சிரமங்கள், எல்லா விதமான கஷ்டங்கள் அவர்கள் அனுபவித்தும் கூட என்னுடைய வசனங்களுக்கு, என்னுடைய குர்ஆனிற்கு அவர்கள் மதிப்பு தந்தார்கள். என்னுடைய குர்ஆனிற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். தன்னுடைய பிள்ளை செல்வத்தையே அர்ப்பணித்து அந்த பிள்ளை ஓத ஓத அவர்களுடைய அந்தஸ்து என்று உயர்ந்து கொண்டிருக்கிறது. இவர் இப்போது சிபாரிசு செய்வார் 10 நபருக்கு. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எதுக்குங்க சிபாரிசு? சொர்க்கத்திற்கு அவர் அழைத்து செல்வார். இன்னைக்கு நீங்க எல்லா ஹாஃபிதுகளிடத்திலையும் பெட்டிஷன் போட்டு வச்சுக்கோங்க, எப்பா நீ போகும்போது என்னையும் கூட்டு போயிருவா அப்படின்னு. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், குர்ஆனை மனனம் செய்த இந்த ஹாஃபிஸ் தன்னோடு 10 நபர்களை சொர்க்கத்திற்கு அவர் அழைத்து செல்வார். அவருடைய பெற்றோர்கள் சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். புகாரி ஷரீஃபிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் பதியப்பட்ட
அந்த கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நீங்க வரலாற்றை திறந்து பாருங்க. நமக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணமாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய முதல்வர் யாருங்க? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னாவுடைய வரலாற்றை நீங்கள் திறந்து பாருங்கள். அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை பெற்றெடுத்த தந்தையும் தாயும் அவருக்கு மார்க்க கல்வியையும் சொல்லிக் கொடுத்தார்கள், உலக கல்வியையும் சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டையும் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய மாபெரும் அறிஞராக அவர் வளர்ந்தார். உலகத்திலேயே அவர் வழக்கறிஞராக உருவான பிறகு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்க. நீங்க கூகுள்ல கூட தெரிஞ்சு பாருங்க, அதுலயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. விக்கிபீடியா, அதுல நீங்க ஒரு தட்டு பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில், அதாவது 1876 அவர் பிறந்திருக்கிறார். 1948 வருடம் வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையினுடைய இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் வழக்கறிஞராக அவர் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரியாகவும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அங்கு ஒரு குறிப்பை சொல்லி காட்டுகிறார்கள். என்ன தெரியுமா? அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வழக்கறிஞர்கள்ல சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அதுல உயர்ந்த சம்பளத்தை வாங்கிய முதல் வழக்கறிஞர் அவர் தான், முகமது அலி ஜின்னா தான். முகமது அலி ஜின்னாட்ட எந்த கேஸ் நீங்க கொண்டு போனாலும் அதிகமாக சம்பளத்தை வாங்கக்கூடிய மனிதர். ஏன்னா அவர் ஒரே ரிவ்யூல எல்லாம் அந்த கேஸையும் முடிச்சிருவார். அந்த மாதிரி திறமையான ஒரு மனிதர். அவர்கிட்ட அவர் லண்டன்ல இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு பணக்காரனுடைய அந்த கேஸ் அவரிடத்தில் வருகிறது. அவர் லண்டன்ல இருக்கிற போது, இது வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இங்கிலாந்து அரசி அவங்க எந்த வாகனத்தில் பயணம் செய்து போகிறார்களோ அந்த வாகனம் 7 குதிரைகளால் அது அமைக்கப்பட்டது. 7 குதிரைகள் அமைக்கப்பட்டது. 7 குதிரைகளால் அந்த வாகனம் அது பூட்டப்பட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனம் ரொம்ப உயர்ந்த அடிப்படையில் அது தயார் செய்யப்பட்டது. அந்த இங்கிலாந்து ராணி அந்த வாகனம் அவர்களுக்கு வந்ததுமே அவர்கள் சட்டத்திலேயே பதிவு செய்து விட்டார்கள், இது போன்ற ஒரு வாகனம் என்னை தவிர வேறு யாரும் வைத்திருக்க கூடாது. யாராவது அப்படி வைத்திருந்தால் அவர்கள் இந்த நாட்டினுடைய துரோகியாக அவர்கள் கணிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்க. ஆனா அதே மாதிரியான ஒரு வாகனத்தை வசதி படைத்த ஒரு மனிதர் அதே மாதிரி 7 குதிரைகள் கொண்டு அந்த குதிரையை ஓட்டக்கூடிய அந்த சாட்டையினுடைய கலர் நிறத்தை கூட அதே மாதிரியே ஆக்கி அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய நபர் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரையும் அவர் ஏற்படுத்தி அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இங்கிலாந்திலே அவர் வருகிறார். இது கேமராவில் படம் பிடிக்கப்பட்டு விட்டது. அவங்க உடனே அவரை கைது செய்யப்பட்டு விட்டது. நீதிமன்றத்திலே அவர் நிறுத்தப்படுகிறார். அவரிடத்தில் கேட்கப்படுது, உங்களுக்காக வாதிடக்கூடியவர் யார்? எனக்காக வேண்டி வாதிடக்கூடியவர் முகமது அலி ஜின்னா. அப்படியா, கூப்பிடுங்க. வழக்கறிஞர் வராரு, முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா அந்த இடத்துல நீதிபதிக்கு முன்பாக அவர் சொல்கிற போது நீதிபதி சொல்றாரு, பாருங்க, இங்கிலாந்து ராணி 7 குதிரைகள் கொண்ட அந்த வாகனத்தை தனக்கென அவர் அமைத்து அதற்குண்டான சட்டத்தையும் அவர் விதித்திருக்கிறார். ஆனா அதே மாதிரியான ஒரு வாகனத்தை இவர் உருவாக்கி இவருடைய பொருளாதாரம் பெரிதாக இருக்கிறது என்று இருந்தாலும் கூட அந்த சட்டத்தை மதிக்காமல் இன்று இங்கிலாந்தினுடைய சட்டத்தையே
அவர் மாற்றி அமைத்து தேச துரோகமான ஒரு விஷயத்தை அவர் செய்து விட்டார். அதனால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கிற போது முகமது அலி ஜின்னா எழுந்து நின்று பேசுகிறார். நீதிபதி அவர்களே, நீங்கள் சொன்னது போல இங்கிலாந்து ராணி எப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள், அதே மாதிரி 7 குதிரைகள் கொண்ட வாகனம் தான். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தரத்தில் செய்தார்களோ அதே தரத்தில் செய்யப்பட்டதுதான். அதை ஓட்டக்கூடிய நபர், அதற்குண்டான அந்த சாட்டை எல்லாமே அவர் செய்தது போலதான் இவர் செய்திருக்கிறார். இதைத்தானப்பா நானும் சொன்னேன். ஆனா நீங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்காமல் நீங்கள் தவறிவிட்டீர்கள். இங்கிலாந்து ராணி உடைய வாகனத்தில் அந்த 7 குதிரைகளும் ஆண் குதிரைகள். வசதி படைத்த இந்த மனிதர் இவர் உருவாக்கிய வாகனத்தினுடைய 7 குதிரைகள், 5 குதிரைகள் தான் ஆண் குதிரைகள், 2 குதிரைகள் பெண் குதிரைகள். இவருடைய அமைப்பு வேறு, அந்த அம்மாவுடைய அமைப்பு, அந்த அம்மாவுடைய அமைப்பினுடைய வாகனத்தினுடைய அமைப்புடைய வேறு. அதனால இந்த சட்டமே செல்லாது, இவரை கைதே செய்யப்படக்கூடாது என்று சொன்னதுமே அந்த கேஸை முடிவு செய்து அவர் வெளியே வந்து விட்டார். அந்த பணக்காரரான அந்த வசதி படைத்த அந்த நபர் தன்னுடைய நாட்டிற்கு சென்று 100 காசோலைகள் மிகுந்த அந்த ஒரு புத்தகத்தையே உருவாக்கி கொண்டு வந்து முகமது அலி ஜின்னாவிடம் கொடுத்து, இந்த காசோலையில் உங்களுக்கு என்னுடைய சொத்தில் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், எல்லாமே உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லி முகமது அலி ஜின்னாவிடம் கொடுத்து விட்டு அவர் கேட்கின்றார், இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு தெளிவு, இந்த ஒரு அறிவு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டதுமே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய தாய் தந்தையர் என்னை வளர்க்கிற போது சிறு விராயத்திலே எனக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கொடுத்து விட்டார். குர்ஆனுடைய ஞானம் தான் இன்று வரை என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய வஃபாத் வரை இதுதான் காப்பாற்றிக் கொள்ளும் என்று சொன்னார். இதுதான் விஷயம். அதனாலதான் நம்முடைய சாலையான பிள்ளை செல்வங்களுக்கு மார்க்க சட்டத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மார்க்க சட்டம் என்பது உங்களுக்கு வெறுமனே குர்ஆனை ஓதுவது என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய அறிவையும் அவருடைய ஒழுக்கத்தையும் அவருடைய நடைமுறையையும் அனைத்தையுமே சரி செய்து அவர்களை மிகச்சிறந்த தலைமுறையினராக உருவாக்குவதுதான் குர்ஆனுடைய ஞானம். இன்றைக்கு நாம் செய்தித்தாளில் கடந்த தினங்களில் நாம் பார்த்தோம் அல்லவா, திருநெல்வேலி உடைய அந்த ஸ்கூலிலே ஒரு மாணவர் பென்சிலுடைய தகராறிற்கு இன்னொரு மாணவரை தாக்கி இறந்து போகக்கூடிய அளவுக்கு அவர் செய்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்கள்ல ஸ்கூல் விடுமுறை விட்டதோ போய் குளத்தில் குதித்திருக்கிறார்கள். 3 பேருமே அவர்கள் மரணத்தை தேடிக் கொண்டார்கள். இதுவெல்லாம் எதனால்? உலக கல்வி மட்டுமே நமக்கு போதுமானது என்று நினைத்து எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு மார்க்க கல்வியை கொடுக்காததால் தான் இப்படிப்பட்ட விபரீதங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே அந்த பிள்ளையை, உனக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆயிடுச்சப்பா, நீ மதரசாவுக்கு போ, கோடைகால பயிற்சி அங்கு நடக்கின்றது, மதரசாவினுடைய அந்த பள்ளியிலேயே நீ இருந்து விடு, பள்ளியோடு நீ தொடர்பு கொள்ளு, பள்ளியில் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதை கவனமாக கேட்டுக்கொள், இப்பதான் நீ விடுமுறையில இருக்கிறேன், நீ விடுமுறையை நீ நன்றாக பயன்படுத்திக் கொள் என்று எந்த பெற்றோராவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. லீவ் விட்ட உடனே எப்படிப்பட்ட லொகேஷனுக்கு போலாம், எப்படிப்பட்ட இடத்துக்கு போலாம் என்றெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்க. அது மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அந்த போனை கொடுத்து எங்க போலாம் அதிலே தேடி பாடுறா, அவன் சொல்றான் இங்க போலாம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கேயே கூட்டி போயிடுவீங்க. அப்படியே உங்களுடைய உலகத்தை விட்டே உங்களை கூட்டு போயிடுவாங்க. ஏங்க, இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நீங்க உங்களுடைய மன்னரை வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு எல்லா விதத்திலும் அதாவை விட்டு வேதனையை விட்டு உங்களை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வையில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு
மார்க்க கல்வியை நீங்கள் கொடுத்தாக வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறீர்கள் என்பதை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த சாலிஹான பிள்ளை செல்வங்களை சிறந்த தலைமுறையினராக அல்லாஹ் தஆலா உருவாக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளை செல்வங்களோடு மட்டுமல்லாமல் நமக்கும் அல்லாஹ் தஆலா அந்த கல்வி அறிவை மார்க்க கல்வி அறிவை கொடுத்து சிறந்த தலைமுறையினராக அல்லாஹ் தஆலா நம்மை உருவாக்கி அருள் புரிவானாக. அதுபோல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை ஓதி அதனை விளக்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே ஷஃபாஅத்துல் உஸ்மா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.